இவங்களால வாய் பேச முடியாது. மனநலம் பாதிக்கப்பட்ட இவங்க ஈரோடு ரங்கம்பாளையத்துல போட்டுக்க சரியான ட்ரெஸ் கூட இல்லாம சுத்திட்டு இருக்காங்கன்னு அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. நேர்ல போய் பாக்குறப்பதான் ஈர துணியோட அழுதுட்டு அங்கேயும் இங்கேயுமா நடந்துட்டு இருந்தாங்க. மெல்ல மெல்ல நம்ம அட்சயத்துல இருக்க நர்ஸ், சைக்காட்ரிஸ்ட், சோஷியல் ஒர்க்கரும் சேர்ந்து அவங்கள பொறுமையா ஹேண்டில் பண்ணி சமாதானம் செஞ்சாங்க. அந்த அக்கா சைகை மொழியில தன்னை நிறைய பேர் துன்புறுத்துறதா சொன்னாங்க. மேலும் சிலர் பேர் தப்பா நடந்துக்க முயற்சி செஞ்சாங்கன்னு அந்த பகுதியில இருக்க மக்களும் சொன்னாங்க. கவலைப்படாதீங்க, உங்களை நாங்க கூட்டிட்டு போறோம். சோஷியல் மீடியா மூலியமா குடும்பத்தை கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னதும் டக்குன்னு கால்ல விழுந்து நன்றி சொன்னது மனசை ரொம்ப நெகிழ வச்சிருச்சுங்க. அவங்களோட ஈர துணியை மாத்திட்டு ரெஸ்கியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அப்பப்போ அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்போ ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்த மாணவிகள் எல்லாம் பார்த்து அந்த அக்கா ரொம்ப நாளா இப்படிதான் இருக்காங்க, அவங்கள ரெஸ்கியூ பண்ண நாங்களும் ஹெல்ப் பண்றோம்னு ரொம்ப ஆர்வமா வாலண்டியரா வந்தாங்க. அப்புறம் என்ன, அவங்கள ரெஸ்கியூ பண்ணி நம்ம அச்சியம் காப்பகத்துல இப்ப பாதுகாப்பா இருக்காங்க. இவங்கள பத்தின எந்த தகவலும் கிடைக்கலங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சா எங்களை மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. இவங்களோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், அடிப்படை தேவைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை கொடுக்கலாம். இல்லனா உங்களோட ஒரு ஷேர் அவங்க குடும்பத்தை கண்டுபிடிக்க உதவியா இருக்கும். நன்றி மக்களே.